24 மணி நேரத்துல டப்பிங் முடிச்ச ரஜினிகாந்த். திரையில மட்டும்தான் ரஜினிகாந்த் வேகமானவர்னு நினைக்க வேண்டாம். திரைக்கு பின்னாடியும் ரஜினிகாந்தோட வேகம் லிங்கா குழுவினரை ஆச்சரியத்துல அழுத்தியிருக்கான். லிங்கா படத்தோட படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பமாகி பரபரப்பா நடந்து திட்டமிட்டபடி முடிஞ்சது. ரஜினிகாந்தோட ஒத்துழைப்பை ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்து அதிசயிச்சிருக்காங்க படக்குழு. சில காலம் அவர் ஓய்வுல இருந்து வந்தாலும் மீண்டும் அதே சுறுசுறுப்போட வேகத்தோடயும் இருந்ததுதான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்க. சமீபத்துல படத்துக்காக ரஜினிகாந்த் 24 மணி நேரத்துக்குள்ளாவே மொத்த படத்தோட டப்பிங்கையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு செய்தி வெளியாகி இருக்கு. எல்லா காட்சிகளையும் ஒரே டேக்ல டப்பிங் பேசிட்டாராம். போகும்போது ஏதாவது காட்சி சரியா இல்லைன்னா மீண்டும் வந்து பேசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாராம். ஆனா அவர் முதல்ல பேசினதே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. படையப்பா படத்துல வரும் வயசானாலும் உன் வேகம் இன்னும் குறையலன்ற டயலாக் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சான். சில நாட்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் சந்தானத்தோட இருக்கும் புகைப்படம் வெளியானதுல இருந்தே இவ்வளோ இளமையா இருக்கிறாரே ரஜினிகாந்த்னு மற்ற இளம் ஹீரோக்கள் பொறாமையோட பேசிக்கிட்டதா கூட கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க.